ஒரு சின்ன படமா நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது, இந்த ரிலீஸ் டேட் இஷ்யூஸ்ங்கிறது எப்படி இருக்கு? சின்ன படங்களுக்கு இப்பத்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து ஆகஸ்ட் 1 படத்த வந்து ரிலீஸ் பண்ணணுன்றது வந்து நாங்க ஒரு 1 மந்த் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, டிசைட் பண்ணி டீமுக்குள்ள. நானும் புரொடியூசர் எல்லாமே பேசி. அப்பதைக்கு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1க்கு வந்து ஒரு 2 படம் மட்டும் தான் இருந்தது. ஓகே. அன்னைக்கு டைம்க்கு அனௌன்ஸ்மென்ட்ல. அ அதுக்கப்புறம் வந்து நெருங்க, நெருங்க, நெருங்க அந்த என்னென்ன படம்லாம் இருந்துச்சோ, அது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ம். அந்த ஸ்டாப் ஆன உடனே வந்து நெறைய படங்கள் வர அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி, 1 வீக் முன்னாடி. ஸோ நம்ப அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய கூலி படம் வருது. அ அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் இல்லாம வந்து ஆமா, திருப்பி நாட்கள் தள்ளி போய்க்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அதனால வந்து சரி ஓகே, நம்ம இந்த டேட்லயே போயிடலாம். ஏன்னா இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னா, ஒரு சின்ன படம். அந்த படத்த வந்து ரிலீஸ் டேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ரிலீஸ் டேட் கிடைச்சாலுமே, அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் வருது. ஸோ அதுவே ஒரு பெரிய அ எப்படி சொல்றதுன்னா, ஒரு அ டிஃபிகல்ட்டான ஒரு டைம் தான் அது வந்து. அது அது தெரிஞ்சுமே வந்து அந்தந்த நாட்கள்ல நெறைய படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அத வந்து யாரால தவிர்க்கவும் முடியவும் இல்ல.